ஹனுமான் ஏன் சிவபெருமானுடன் யுத்தம் செய்தார்? இந்த யுத்தத்தின் முடிவில் என்ன நடந்தது? உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஸ்ரீராமர் அஸ்வமேத யாகம் நடத்தும் பொழுது யாகத்தில் இருந்த குதிரை கட்டுக்கடங்காமல் சென்று தேப்பூர் என்ற நகரத்திற்கு ஓடியது. குதிரையின் முதுகில் இருந்த கொடியை பார்த்து காவலர்கள் இது ராமரின் குதிரை என்று கூறினார்கள். ஆனால் மன்னரின் மகன் அந்த குதிரையை சிறைபிடித்தான். இது தெரிந்த ஹனுமானும் அயோத்தி மக்களும் தேப்பூர் நகரத்தை நோக்கி போர் தொடுத்து வந்தார்கள். இதில் ஹனுமான் அனைத்து எதிரிகளையும் அடித்து துவம்சம் செய்தார். தேவபூர் நகரம் மன்னன் வீரமணி சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். தனக்கு உதவக் கூறி சிவபெருமானை அழைத்தார் வீரமணி. சிவபெருமானும் தன்னுடைய பூதகணங்களை அழைத்துக் கொண்டு யுத்தகளத்திற்கு வருகிறார். ஹனுமானுக்கும் சிவபெருமானுக்கும் யுத்தம் பயங்கரமாக நடக்கிறது. ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறி தன்னுடைய முழு பலத்தாலும் சிவபெருமானை தாக்கினார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஹனுமானால் எவ்வளவு போராடினாலும் சிவபெருமானை அசைக்கக்கூட முடியவில்லை. அப்பொழுதுதான் சிவன் ஹனுமானை பார்த்து நீ என்னுடைய ஸ்வரூபமாவாய் என்று ஹனுமனுக்கு உணர்த்தினான். பிறகு மன்னர் வீரமணியும் குதிரையை ஹனுமானிடம் ஒப்படைத்தார். ஜெய் ஹனுமான் என்று கமெண்ட் செய்யுங்கள்.